நெருங்கிய நண்பர்கள். தியாகமும் விஜயகாந்துக்கு இருக்கக்கூடிய நட்பு உங்களுக்கு தெரியுமா? எவ்வளோ க்ளோஸ்னு உங்களுக்கு தெரியுமா? அவரவே நீங்கள் பார்க்க விடலும் பொழுது நீங்கள் தளபதி வந்து கேட்டோடனே பார்க்க விட்டுருப்பீங்களா? உங்களுக்கு தெரியுது தம்பி, ஒரு இடத்துல வந்து ஒரு தொடர்ச்சியாக ஒருத்தரை புறக்கணிச்சுட்டே இருக்கான போது அந்த வீட்டு வாசலுக்கு நீங்கள் போவீங்களா? சொல்லுங்க பார்ப்போம். எல்லாரையும் வந்து நலம் விசாரிக்கிறதுக்கு பிரேமலதா அனுமதிச்சாங்க அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்து வந்துருந்துச்சுனாக்கா கண்டிப்பாக தளபதி விஜய் அவர்கள் போய் பார்த்துருப்பார் நம்மளுது. ஆனால் இன்னைக்கு அந்த சீமானுக்கு பிரேமலதா வக்காலத்து வாங்கிட்டு பேசுறீங்களே, உங்கள் கணவரை கேவலமாக விமர்சிச்சது யாரு? விஜயகாந்த் அவர்களை கேவலமான முறையில் பேசியது சீமான். நல்ல கண்ணு கெண்டகால் மயிருக்கு சமமாக வருவானாடா அவன் விஜயகாந்த்? எப்படி வருவானாடா விஜயகாந்த்? ஏமா உங்கள் புருஷனை பற்றி ஒருத்தன் தரக்குறைவாக பேசியிருக்கான். எந்த நேரமும் தண்ணியிலே இருக்கிறவன் பேர் கேப்டனா? சொன்னது அவர் தான். புரியுதுங்களா? வடிவேலு இல்லை, சீமான அந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு. சீமான் சொல்லியிருக்காரு. இன்னும் ஆபாசமா உச்சபட்சம் வேண்டாம் உங்ககிட்ட நாட்டை கொடுத்துட்டு உட்காரத்த நாங்கள் இருக்குமாடா? சார் அரசியல்ல பேசுறது எல்லாமே அரசியல்ல பேசுறது வேற. இவ்வளவு இப்படி பேசுவாங்களா? கெண்டகால் மயிருக்கு சம்பவம் சொல்லிட்டு. சரி, அதே சீமானுக்கு ஓப்பன் சேலஞ்ச். எங்க ஸ்டாலின் சொல்லிடு அதே வார்த்தையா? நல்ல கண்ணு கெண்டகால் மயிருக்கு நீ சமமா வருவியாடான்னு எங்க பேசல? நீ ஆம்பளை பேசிடு, பேசு. பேசுவியா? அரசியல் எல்லாம் பேசுவாங்க நீங்க சொன்னீங்கல்ல. பேச சொல்லுங்க, ஸ்டாலினை பேச சொல்லுங்க, சீமானை பேச சொல்லுங்க, மோடியை பேச சொல்லுங்க. கழிஞ்சிருவேன். தெரியுதா உனக்கு? அப்போது இங்கே விஜயகாந்தோட தொண்டர்கள் அமைதியாக இருக்கிறாங்கிறதுனால நீங்கள் பேசிக்கிட்டு இருந்திருக்கீங்க. ஆனால் பிரேமலதாவே இப்படி அமைதியாக கடந்து போகும்போது நம்ம என்ன சொல்ல முடியும்? சரி, உங்கள் புருஷனை பேசும்போது உங்களுக்கு கோபம் வரல. ஆனால் வந்து அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபரை தாண்டி மக்களால் நேசிக்கக்கூடிய தலைவராக இருக்கும்பொழுது விஜயகாந்தை பற்றி பேசும்போது நான் அன்னைக்கே கண்ணலில் கூட தெரிவித்தேன். இப்படி பேசும்பொழுது என் பழைய காலம் எடுத்து பாருங்கள், சீமானை நல்லா கேட்டிருப்பேன். அவங்க அன்னைக்கு ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க சார். ஆனால் நடப்பில் இப்போ பேசக்கூடிய விஷயம் என்ன ரியாக்ட் பண்ணாங்க அன்னைக்கு? எங்கள் ஒரு காணொலி காட்டுங்க. பிரேமலதா இப்படி ரியாக்ட் பண்ணி சீமானை கடுமையாக கோவப்பட்டு அப்படி ஏறி அடிச்சிட்டாங்கன்னு காட்டுங்க. தம்பி, உங்கள் கணவரை குறித்து ஒருத்தர் வந்து இவ்வளோ இழிவாக ஒருத்தன் பேசினானா அதுக்கப்புறமேட்டு அவன் என்ன உனக்கு சகோதரன் கேட்குறேன்? அவன் என்ன சகோதரன்? நமக்கு தேவையா? நமக்கு தேவையில்லை. மரியாதையாக பேசுகிறன்ற மாதிரி எடுத்துக்கலாமே. எது மரியாதை? கெண்டகால மயிருக்கு சமண்டா அப்படின்னு சொல்லி பேசினால வந்து உங்களுக்கு சகோதரன்னு சொல்லி பேச வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கா? அப்படி உங்களுக்கு கூட்டணி அமைதியாக பேச சொல்லுதா அவங்கள?